வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி கேளம்பாக்கத்தில் இருக்க காசா கிராண்ட் சன் சிட்டி 360 டோம் தேட்ரு மூவி பார்க்க தான் வந்திருக்கோம். இது மூவின்றது எப்படி சொல்லுதுன்னா கார்ட்டூன் மூவிஸ் தான் இருக்கும். நம்மளை சுற்றி 360 டிகிரியும் வந்து மூவிஸ் வரும். அந்த மூவிக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் நம்மளே உள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல, இதுதான் அதோட ஸ்பெஷலு. உள்ளே போய்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ டிக்கெட்டு, எங்கள் லொக்கேஷன், என்ன டைமிங்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து உள்ளே வந்து இங்கே என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7:30 தான் உள்ளே வந்திருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம உள்ளே வந்துடும். இதுதான் அந்த டோம், ஒரு பால் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுக்குள்ளே தான் வந்து அந்த மூவி வந்து காட்டுறாங்க. இது வந்து காசா கிராண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க போகிற ஏரியா. இது வந்து ரிசப்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. உங்கள் ஃப்ளாட்டுங்களை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக தான் இந்தமாரி ஒரு இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதேமாரி எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் இருக்குதான் நான் கேள்விப்பட்டேன். அதோட டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 2000 மாரி சொன்னாங்க. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து 200 rupees தான். அதுவும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees தான் இருந்தது. இப்போ 200 மாற்றிட்டாங்க. உங்களுக்கு வந்து மே மாதம் வரைக்கும் இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஏப்ரல் வரைக்கும் தான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மே மாதம் வரைக்கும் இந்த ஷோ இது பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் தான் புக் பண்ணோம். இதோட லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் மேப் லொக்கேஷனும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுறேன். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும். இது மேலே காட்டுற இந்த ப்ரொஜெக்டர் தான் வந்து நம்மளுக்கு அந்த மூவிஸ்லாம் வந்து காட்டுறது. அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஷோ வந்து இப்படி தெரிஞ்சு பாருங்கள், ஒரு மாதிரி 3D மாரி. இதுதான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். பசங்க வந்து கூப்பிட்டு கிட்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஆனால் நீங்கள் உள்ளே போனவுடனே ஒரு மாதிரி கேராக இருக்க மாரி இருக்குது. நம்ம தலையில் நிற்காத மாரி இருக்குது. அப்புறமா போக போக தான் நம்மளுக்கு செட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படியே அதான் இருக்குது. கிட்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக விளையாடுவாங்க. 5 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் 200 per head தான். நீங்கள் 5 வயசு to 6 வயசுனால் தேவைப்படாது. அந்தளவுக்கு டிக்கெட்டை வந்து இப்போ செக் பண்ணல. அவங்க சும்மா கவுண்டிங் மட்டும் பார்த்துட்டு நம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மட்டும் கேட்டு உள்ளே விட்டுறாங்க. டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் பார்க்குறது கையில் பேப்பர்ஸ் சென்டரில் வந்து நீங்கள் இருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சென்டர் தான் வந்து மெயினாக கவர் பண்ணுறாங்க. சைட்லலாம் அந்தளவுக்கு இதுவாகலை. சென்டர் பிளேஸ் வந்தீங்கன்னா நம்ம லைவாக அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஹைலைட்டாக இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போகிறது தான் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போங்க. அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எந்த பக்கம் வரணும்னா வண்டலூருக்கு பின்னாடி வர அந்த ரோடு தான் வந்து கேளம்பாக்கம் திருப்பூரூர் போகிற ரோடு. அதில் தான் இருக்குது. பள்ளிக்கரணை வழியாகவும் போகலாம், மடிப்பாக்கம் வழியாக போகலாம், சோழிங்கநல்லூர் தான் வரலாம். நமக்கு எப்படி வேணுமோ வரலாம். 4 பக்கமும் வழி இருக்குது. அது உங்களுக்கு வசதி எப்படி இருக்கோ பார்த்துக்குங்க. நாங்களே வந்து 7 மணி ஷோக்கு வந்து 7:30 மணி தான் போனோம். அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு ஓகேன்னு உள்ளே விட்டுட்டாங்க. உங்களுக்கு ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் இந்த ஷோ போடுவாங்க. ஒரு 4-5 வெரைட்டிஸ் கார்ட்டூன்ஸ் வந்து போட்டு ஒவ்வொரு மாதிரி காட்டுவாங்க. எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். போக போக உங்களுக்கு அது நீங்களே அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுவீங்க. இங்கே போய் நேரில் பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு லைவாக அங்கே இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும். இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். ஏன்னா இது வந்து நம்ம வேறு எங்கேயும் இந்தமாரி பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதுவும் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இங்கே சென்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 கிலோமீட்டர் வருது. அது நீங்கள் எந்த ஏரியாவை பொறுத்துருக்கீங்களோ எதுவாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் பிஃபோராக போயிடுறது கொஞ்சம் நல்லது. 4 மணிலேருந்து இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுது. நான் 4:30 அதுமாதிரி 5 o'clock 5:30 அதுமாதிரி ½ an hourக்கு ஒரு ஷோ ஆகிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் பிஃபோராக 5 o'clock அந்தமாரி போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இருந்துச்சு. எப்படி இருக்கு உக்காந்துக்கிட்டீங்க எல்லாரும்? அவனை விடு. ஏன் பயப்படுறியா? ஒன்றும் இல்லைம்மா, அவன் விடு, அவன் பார்ப்பான். நீ பாருப்பா. பொம்மை படம்பா, பொம்மை படம்.